பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீ தான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில கும்பராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2025 இன்னும் ஒரு மாசம் தாங்க மிச்சம் இருக்குது. 11 மாசத்துல நடக்காத அப்படி என்ன நல்லது இப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க நம்மளுடைய இறுதி வாய்ப்புங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள் எப்போவுமே நீ திரும்ப கிடைக்காதுங்க. கடைசி 30 நாட்கள் மறைந்திருக்கும் நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற இந்த பதிவில் விலாவரியாக பார்க்கலாங்க. நம்மளுடைய கும்பராசி நபர்கள் புதுமையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. வழக்கமான வழிகளை விட புதிய பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. சமூக நலனுக்காக சிந்திக்கக்கூடியவங்களா நம்மளோட கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்களுக்கு நல்ல அறிவும் யோசிக்கும் திறனும் அதிகமாகவே இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமே கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. இவ்வளவு அருமையான நற்குணநலங்களை கொண்ட கும்பராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற காமெடி பண்றீங்க, எங்களை பார்த்து இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. கும்பராசிக்காரர்களே, நான் ஒன்றும் காமெடிக்கெல்லாம் உங்ககிட்ட கேட்கலீங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலைச்சிருக்க போகுது. மனக்குழப்பம் காணாம போக போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது. குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ராசி மண்டலத்தில் 11வது ராசியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கும்ப ராசி, நம்மளோட கும்ப ராசியுடைய அதிபதி சனி பகவான். அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இதை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பராசி. கும்பராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க. மிதுனம், துலாம், தனுஷம், மேஷம் இவங்க எல்லாருமே நட்பு ராசியா இருப்பாங்க. கும்பராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க. தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையுமே கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையுமே எந்த ஒரு செயலையுமே இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. கும்பராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய மனக்குழப்பம் நீங்கிறதுக்கும் சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் தட்சிணாமூர்த்தி ஸ்தலத்துல வியாழக்கிழமைகள்ல காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மஞ்சள் பூ மாலை அணிவித்து கடலை பருப்பை நெய்வேத்தியமாக கொடுத்து ஓம் குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க. வீட்டில் குருவின் படம் இருந்தால் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு செய்யுங்க. குழந்தை பாக்கியம், தொழில் சிறப்படைய, இரட்டிப்பு லாபம் பெற ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு குடும்பத்துடன் சென்று வழிபாடு செய்யுங்க. பண விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணுங்க. யாரிடமும் உங்கள் பணத்தை பற்றி சொல்ல வேண்டாம். யாரையும் முழுமையாக நீங்க நம்ப வேண்டாம். ஒப்பந்தம் போடும்போது கவனமாக இருக்கணும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது குடும்பத்தினரிடம் ஆலோசனை கேட்கணும். வாக்குவாதங்களை தவிர்க்கணும். சொத்துக்களை வாங்கும்போது பத்திரங்களை கவனமாக படிக்கணும். பழைய கடனை அடைக்கும் வரை புதிய முதலீடுகளை தவிர்க்கணும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வழியில பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் பசுவுக்கு உணவளிக்கணும். துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி பாலபிஷேகம் செய்து 9 முறை சுற்றி வந்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும். வியாழக்கிழமைகளில் குழந்தைகளுக்கு புத்தகம், பேனா போன்ற கல்வி உபகரணங்களை தானம் செய்யணும்.
நீலம் மற்றும் கருப்பு நிறங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களா இருக்கு. சனி உங்களை சோதிச்சாலும் தண்டிக்க மாட்டார். குரு உங்களை காப்பாற்றுவார். இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை தரப்போகுது. பணம் வரும், மன அமைதி திரும்பும், உறவுகள் பலப்படும். யாரையுமே முழுமையாக நம்பாம உங்க உழைப்பை மட்டும் நம்புங்க. கோவிலுக்கு சென்று பரிகாரம் செய்யுங்க. எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் வெற்றியை யாராலையும் தடுக்கவே முடியாதுங்க. நம்மளுடைய கும்பராசிக்காரங்க உயர்ந்த எண்ணங்களையும் எதிர்காலத்தை நோக்கிய சிந்தனைகளையும் கொண்டவங்களாய் இருப்பாங்க. இந்த காலகட்டம் முடியும் தருவாயில கடந்த 11 மாதங்களாக இருந்த கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் திரும்பும் நேரம் வந்துருச்சு. கிரகங்களின் மாற்றத்தால் உங்கள் விதியை மாற்றி எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக போகுது. சனி பகவான் 12ஆம் பாவத்தில் நுழைந்திருப்பதால் சில சோதனைகள் இருந்தாலும் குரு பகவானின் ஆசீர்வாதத்தால் அவை மாற்றி அமைக்கப்பட போகுது. குரு பகவான் உங்க ராசியில சூரிய ஒளியை போல பிரகாசிக்க போறார். சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 5 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் குடும்பம், கல்வி, தொழில் போன்ற அனைத்து துறைகளிலுமே புதிய உயரங்களை நீங்க எட்ட போறீங்க. கும்பராசியில உள்ள ஆண்களுக்கு நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேற போகுது. தொழில புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உறுதியாக போகுது. சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாக போகுது. பங்குச்சந்தையில் போனஸ், இன்சென்டிவ் மூலம் திடீர் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. கும்பராசியில் உள்ள பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி திரும்பும். கணவன், மாமியார், குழந்தை உறவு மேம்படும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கலை, மீடியா, டிஜிட்டல் துறைகள் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுங்க. அரசியல் விஷயங்களில் தலையிட வேண்டாம். வேலை செய்யும் இடங்களில் சண்டை சச்சரவு அவற்றை தவிர்ப்பது நல்லது. மனதை அமைதியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாணவர்களுக்கு குருவின் பார்வையால் நல்ல கவனம் கிடைக்கும். நினைவாற்றல் அதிகரிக்கும். நல்ல மதிப்பெண் பெற்று விரும்பிய கல்லூரிகளில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் இருக்கு. அறிவியல், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி போன்ற துறைகளில் சிறந்து விளங்க போறீங்க. வியாழக்கிழமைகளில் குருபகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி கடலை பருப்பு தானம் செய்யுங்க. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு விசா, வேலை புதுப்பித்தல் போன்ற விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். தாய்நாட்டுக்கு திரும்பும் வாய்ப்பு கூட அமையுங்க. வெளிநாட்டில் புதிய வீடு கட்டும் யோகம் உண்டாகும். கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளணும். பாஸ்போர்ட், விசா போன்ற ஆவணங்களை கவனமாக பாதுகாத்து வச்சுக்கணும். தொழில் செய்பவர்களுக்கு ஐடி, ஃபைனான்ஸ், ஆன்லைன்ல டிஜிட்டல் பிசினஸ் போன்ற துறைகளில் வளர்ச்சி ஏற்படும். புதிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அந்த தொழிலில் லாபம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் குறையும். கடன் வாங்கி தொழில் செய்வதை தவிர்க்கணும். புதன்கிழமைகளில் விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யணும். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். அரசியல்வாதிகளுக்கு குருவின் ஆசீர்வாதத்தால் பேச்சுக்கு பலன் பெருகும். மக்கள் ஆதரவு கிடைக்கும். புதிய கட்சிகளில் சேர வாய்ப்பு கிடைக்கும். தவறான கூட்டணியை தவிர்ப்பது நல்லது. விவசாயிகளுக்கு மழை சாதகமாக இருக்கும். எருமை மற்றும் பசுக்களுக்கு உணவளிப்பதன் மூலமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். கலைஞர்கள் மற்றும் யூடியூபர்களுக்கு யூடியூப் துறையில சிறந்து விளங்க போறீங்க. உங்களுடைய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலம், பச்சைங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 8, 4, 1. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்மேற்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன், சனிங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை, முல்லை. சனி பகவான் சோதனைகளை நிறுத்திவிட்டு குரு பகவானுக்கு ஆதரவாக இருக்க முடிவு செஞ்சுட்டாருங்க. இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை உயர்த்த போகுதுங்க. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். அவருடைய கருணை பெற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சனிக்கிழமை அல்லது அமாவாசை நாளில் காலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள சென்று வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்கு முன் குளத்தில் சிறிது நீர் தலையில ஊற்றி குளிக்கணுங்க. உங்களுக்கு பிடிக்காதவர்களை மன்னித்து விட்டு மனதார ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோவிலுக்குள்ள நுழைங்க. கருப்பு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த 8 முறை சனீஸ்வர பகவானை சுற்றி வலம் வரணுங்க. பசுக்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். அவருடைய கருணை பார்வையை பெற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு சனிக்கிழமைகள் அல்லது அமாவாசை நாளில் காலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே சென்று வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க.
பொருளாதார மேம்பாட்டுக்கு கஞ்சனூர் சுக்கிரன் கோவில்ல சுக்கிர பகவான வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமைகள்ல காலை 8:30 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் வெள்ளை நிற ஆடை அணிந்து பாலை நெய்வேத்தியமாக கொடுத்து நவகிரகங்களை சுற்றி சுக்கிர பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க. ஓம் சுக்கிராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை சொல்லுங்க. துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி நமஸ்காரம் செய்யுங்க. வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யுங்க. பால் தயிர் போன்ற வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்யுங்க. வெள்ளிக்கிழமைகள்ல கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாதுங்க. அடுத்ததான் நம்மளுடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. நம்மளுடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த காலகட்டம் தொழில் வியாபாரம் நன்கு நடக்க தேவையான உதவிகள் கிடைக்க போகுது. வாடிக்கையாளர்கள் தேவை அறிந்து பொருட்களை அனுப்பி அவர்களின் நன்மதிப்பை பெற போறீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்தில் நல்ல பெயர் பெற போறீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை தீரப்போகுது. பிள்ளைகள் விரும்பும் பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்ய போறீங்க. குடும்பத்தில் சுப ஆரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. அடுத்ததான் நம்முடைய கும்பராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த காலகட்டம் வீடு வாகனம் போன்றவற்றை வாங்க போறீங்க, புதுப்பிக்க போறீங்க. பெண்களுக்கு இழுபறியாக இருந்த வேலைகள் சாதகமாக நடந்து முடிய போகுது. மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்க போகுது. கலைத்துறையினர்களுக்கு மிகவும் அனுகூலமான காலமா இந்த காலகட்டம் இருக்கு. வாய்ப்புகள் குவிய போகுது. புத்தி சாதுரியம் கையாள்வதில் லாபகரமான காலமா உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. உங்களுடைய பேச்சின் மூலமாக எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக மாற்றக்கூடிய யோகம் இருக்குதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. அடுத்ததான் நம்முடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகள் தேடி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது. புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். கல்வியில் உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா, இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுது. நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினச்சிருக்க போகுது. நம்மளுடைய கும்பராசிக்காரங்க கொள்கை பிடிப்புள்ளவங்க. இவங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும். சனி பகவானின் சோதனைகள் குறைய போகுதுங்க. குருவின் அருளால தொழில் முன்னேற்றம், நிதி வளம், உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும். மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க. கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் கதவை தட்டும். கும்பராசிக்கு இந்த காலகட்டம் பொற்காலமாய் இருக்க போகுது. சனி பகவானால் ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே நீங்க போகுது. குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமா பயிற்சி ஆகிறாருங்க. இது குருவின் உச்ச வீடுங்க. இதனால கும்பராசிக்காரனின் கஷ்டங்கள் எல்லாம் விலக போகுது. குருவின் பார்வை அனைத்து ராசிகளுக்கும் நன்மையை தருங்க. குரு 5ஆம் இடத்தில் அமர்ந்து அற்புதமான பலன்களை தரப்போறார். குருவின் பார்வை சிறப்பான பலன்களை உங்க வாழ்க்கையில கொடுக்க போகுது. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. பண விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். புதிய நண்பர்களை நம்பி எந்த முடிவும் நீங்க எடுக்கக்கூடாது. அனுபவம் இல்லாத தொழில முதலீடு செய்வதை தவிர்க்கணும். பழைய நண்பர்களை விட்டு விலக வேண்டாம்ங்க. பேச்சு நிதானமாக இருந்துக்கோங்க. குரு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க. வண்டி வாகனங்களை போகும்போது கவனமா இருந்துக்கோங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும். சொந்தமா தொழில் செய்பவர்களுக்கு பணத்துக்கு குறை இருக்காதுங்க. ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில் உத்தியோகத்துல சிறப்பான மாற்றம் ஏற்படும். ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யறது நல்லதுங்க. ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும். நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு. இரட்டை குழந்தைகள் கூட பிறக்கலாம். பழனிமலை முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு அற்புதமான துணையா நிற்குங்க. தினமும் முருகப்பெருமான வழிபாடு செய்யணுங்க. செஞ்சுட்டு தான் எல்லா நாளையும் நீங்கள் தொடங்கணும். ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லணும். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்கள் நடக்குங்க. அடுத்ததான் இந்த காலகட்டத்தில் அற்புதமான மாற்றங்கள் உண்டாகும். காதல் கைகூடும். பெரும் பணத்தை எதிர்பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். தைரியமாக எந்த வேலையும் செய்து வெற்றி பெறலாம். சோதனைகள் சாதனைகளாக மாறும். வேதனைகள் வெற்றிகளாக மாறும். கும்பராசிக்கார நேயர்களே, நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பயந்து தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கவங்களை பற்றி தப்பாக நினச்சிருவோம்.
நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுட்டுருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காக படைச்சிருக்கார்? உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார். உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க. வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தான். அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழலை உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த கலியுகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டுங்க, எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 110% பேர் தான் இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்களே. உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும். வந்த கஷ்டங்கள் கரையட்டும், வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும், என்றென்றைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை வரட்டும். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.